இந்த கருப்பன் உன் வெற்றியை தீர்மானிக்க வந்து விட்டான். என் பிள்ளையே, நீ நேசிப்பவர் இவர்தானா என்று சரிபார்த்து கொள்ளும் தருணத்தை தெரிந்து கொள். ஏனென்றால் அவரிடமிருந்து மிக பெரும் வெற்றி செய்தி, உனக்கு தேவையான செய்தியே அந்த உறவின் மூலம் உனக்கு தருவதற்கு இந்த அப்பனே நான் உன்னை தேடி வந்து விட்டேன். நான் உன்னுள்ளே இருக்கும்போது ஒளியின் உருவமாய் சுடர் ஒளியாய் உனக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கும்போது நீ என்னை எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உன் மனது அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது என்று அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் உன்னை கலக்கமடைய செய்வதும் கூடாது, உன்னை தன்னந்தனியாக விடவும் கூடாது என்பதற்காக இந்த கருப்பன் உன் வெற்றியின் பயணத்தை தீர்மானிப்பதற்காக நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை புலம்பல்களையும் குழம்பல்களையும் என்னிடம் சொல்லிவிட்டாய். அந்த குழம்பிய மனதிற்கு எப்போதுதான் தீர்வு கிடைக்கப் போகிறது? அப்பனே கருப்பனே என்று இந்த ஐயனே கதியென்று வந்துவிட்ட பிறகு இந்த நேசிப்பவரும் நீயே கதியென்று தான் வரப்போகிறார். யார் என்ன சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கு யார் யாரெல்லாமோ இங்கு திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை தீட்டத்தையும் முறியடித்து உன் வாழ்க்கையின் வெற்றியின் இரகசியத்தை நான் இப்பொழுது சொல்வதற்கான சூட்சமத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதின் பயணத்தை மனதோடு நான் தரம் போகும்போது அந்த பயணமானது வெற்றி செயலாகத்தான் வந்து சேரும். சில தருணங்களில் நீயாக நீ இருப்பதிலிருந்து உன் கடமை தவறி உன் மன உளைச்சலுக்கு ஆளாகி நடப்பது என்னவென்று தெரியாமல், உனக்கு என்ன நடக்கிறதே என்று புரியாமல் உன் மன குழப்பமும் வருத்தமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது ஏதாவது ஒரு கரம் நம் கண்ணீரை துடைப்பதற்கும் நம் கையை பிடித்து உன்னால் முடியும் என்று சொல்வதற்கும் ஒரு வார்த்தை இருந்தால் போதும். அந்த வார்த்தையின் இதமானது என்னை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லுமே என்று உன்னுள் ஏக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி ஒரு ஏக்கத்தை அறிந்து கொண்ட பிறகும் உன் உயிரான உறவை நான் உன்னிடத்தில் சேர்க்காமல் இருப்பேனா? என் பிள்ளையே, அந்த ஏக்கத்தை தீர்த்து வைத்து உன் வெற்றி செய்தியை அவர் மூலம் உனக்கு தருவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை நினைத்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. என்ன ஆனாலும் சரி, எனக்காக எப்பொழுதுமே என் ஐயன் என் கூடத்தான் இருக்கின்றான். அவன் இருக்கும்போது நான் ஏன் வருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நடக்க முடியாத சில விஷயத்தை நினைத்து உன் மனம் வருந்துகின்றதோ? யார் சொன்னது நடக்கவே நடக்காது என்று? உன்னால் முடியும் என்பதை அறிந்து கொண்டுதான் உன் கருப்பன் உனக்காக அதை கொண்டு வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் உள்ளதை தீர்மானித்து விட்ட பிறகுதான் உனக்கான நற்பலனை தருவதற்காக உன்னை என் கருப்பன் உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன். நீ உன் மனம் நிலை தடுமாறும் போதெல்லாம் நான் உன் கையை பிடித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதே இன்னுமா அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வெற்றியின் பக்கத்தில் உன்னப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தாதே. கிடைக்கவே கிடைக்காதோ என்ற சந்தேகத்தெல்லாம் வளர்த்து கொள்ளாதே. கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தானே இந்த கருப்பனின் சங்கிலியை பிடித்திருக்கின்றாய். அதை பிடித்து கொண்டு உன்னை கரையேற்றுவதற்கு நான் தயாராகி இருக்கும்போது இடையில் இருக்கும் இடையூறுகளை நினைத்தெல்லாம் நீ மனம் வருந்தாதே. என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்குத்தான் இந்த ஐயன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்கு உனக்கு வெற்றிக்கான நேரத்தையும் தருணத்தையும் தருவதற்கு இந்த ஐயன் நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக உன் மனதில் உள்ளதை இழந்துவிட்டது போல், உன் நம்பிக்கையை இழந்துவிட்டது போல் அங்கு உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? சொல்வதும் செய்வதும் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியை தீர்மானிப்பதும் இந்த கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான நேரத்தையும் நான் உனக்கு குறித்து கொண்டு இருக்கும்போது விதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி
அந்த கருமை வினையின் நீ பிடியிலிருந்து உன்னை காக்கவே இந்த கருப்பன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். என் கையில் இருக்கும் ஆயுதமானது சாதாரணமானதோ என்று நினைத்துவிட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் தீவினைகளும் வஞ்சனைகளும் வேரோடு அகற்றிவிட்டு உன் சோதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வெற்றியின் பலனை தருவதற்குத்தான் அது உன்னை காக்கும் மரணாக வந்து கொண்டு இருக்கின்றது. நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? அன்புக்காக ஏங்குகிறாய், உன் பாசத்திற்காக ஏங்குகிறாய். அந்த அன்பையும் பாசத்தையும் நான் உனக்கே நிரந்தரமானதாக மாற்றுவதற்கு உன் உயிரான உறவைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைப்பதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை தருவதற்கும் உனக்கு வேண்டாததை உன்னிடத்தில் இருந்து அகற்றுவதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் இப்போதே மனம் கலங்காதே. நாளை என்ன நடக்கும் என்று நொடிக்கு நொடி உன் பதற்றம் எனக்கு புரிகிறது. அந்த பதற்றத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையின் நலனை கருத்தில் கொண்டு உன் வெற்றிக்கான தருணத்தை இப்பொழுது தருவதற்காக இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ யாருமில்லை என்று உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் நீ எதை பற்றி இங்கு வீணாக பரிதவித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதின் கலக்கம் எல்லாம் இங்கு தீரத்தான் போகிறது. உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து நடக்கின்ற நல்லதை நான் உனதாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் உன் மனம் மருந்த வேண்டாம். என் பிள்ளையே, உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும்போது நடக்க இருக்கும் எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை தேடி உனக்காக வந்திருக்கும் போது நீ எதை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் உயிரான உறவிடமிருந்து நான் உனக்கான வெற்றியை தர வந்து இருக்கும்போது அவரை நான் உன்னிடத்தில் இங்கு அனுப்பி வைத்து இருக்கும்போது இனி யாருமில்லை என்று உன் மனம் கலங்கவே வேண்டாம். நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு நல்லதொரு தீர்வை நோக்கி இங்கு வந்திருக்கும் போது எதற்காகவும் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உனக்காக யாரும் இல்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். இப்படி ஒரு தருணத்திலே உன்னை பார்ப்பதற்காக, உன் வெற்றியின் நேரத்தை குறிப்பதற்காக உன் உயிரான உறவே நான் உனதாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே உன் மனம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? நடக்க இருக்கும் விஷயத்தை நல்லதாக்க நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உனக்கு நற்பலனை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும். இனி எதுவானாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவதென்று நான் தீர்மானித்து விட்ட பிறகு நீ கலங்கவும் செய்யாதே, கவலைப்படவும் செய்யாதே. நீ எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அதை உனதாக்க நான் மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். இப்போது நடக்குமோ அப்போது நடக்குமோ என்று நினைத்தாய். எப்போது ஆனாலும் நான் உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டேனே, இதைத்தான் தருவேன் என்று சொல்லிவிட்டேனே, அந்த உயிரான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் எதற்காக உன் மனம் நிலை தடுமாறுகிறாய்? உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் நினைத்தும் காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்காது. எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இங்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் மருந்தவே வேண்டாம். நடப்பது நடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் பலனை நான் உனதாக்கத்தான் மாற்றியிருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக ஏற்றுக்கொள். எதுவாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையின் நலனை நான் கருத்தில் கொண்டு இனி உனக்கு தரப்போகும் வெற்றியை நீ உனக்கானதாகவும் நிரந்தரமாக்கதாகவும் வந்திருக்கும் போது எதை பற்றியும் அதிகம் யோசிக்க வேண்டாம். நீ நினைத்ததை நான் நினைத்த மாதிரியே தான் தரப்போகிறேன். இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் சொல்லிவிட்ட பிறகு மாற்று கருத்தை கிடையாது. ஏனென்றால் எப்பொழுதும் சதா நேரமும் என் பிள்ளையின் பிரார்த்தனையும் வேண்டுதலையும் பற்றியல்லவா நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ மனமருந்துகிறாய்? நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நான் உன் வாழ்க்கையை இங்கு முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்வதற்காக உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உன் நலனை பாதுகாக்க நான் வந்து இருக்கும்போது
நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம் என் தங்கமே. நீ நினைக்கின்ற அளவுக்கு இங்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. இதோ நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வெற்றியை தருவதற்குத்தான் உன் அப்பன் உன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ எதை நினைத்தாயோ அதை நான் உனதாக்க மாற்றுவதற்கு என் இறுதிக்கட்ட பணியை ஆரம்பித்து விட்டேன். இனி நல்லதுதான் உனக்கு நடக்கும். நடக்கப் போகும் செயல்கள் என் அருளாலும் என் ஆசியாலும் உனக்கு நல்லதைத்தான் நடக்கப் போகிறது. 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.